நம்ம நினைக்கிறோம் லேடிஸ் மட்டும் தான் அடி வாங்குறாங்க, ஜென்ஸ் அடி வாங்குறாங்க, வெளியே சொல்ல முடியல அடி வாங்குறாங்க. அது யாராக இருந்தாலும் யார்கிட்டையும் அடி வாங்குறதுக்கும் பிறக்கலை. அடி வந்து டெஸ்ட் டோஸு. அந்த அடி ஏற்றுக்கல அப்படின்னா அடுத்தது விழுகாது. கிளம்பி போகணும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே நம்ம வீட்டுக்காரமாக தானே அடிச்சுக்கோ சொல்லலாம்னா அப்போ வாங்கிக்கோ. மேம் இப்போ பொண்ணு அந்த போகிற வீட்டில் வந்து இதை எதிர்த்து பேசுகிறதுலாம் கரெக்டாக மேம்? இப்போது ஏன்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, போகிற வீட்டில் எதிர்த்து பேசினா இங்கே இப்படி நடந்ததுன்னா அங்கே போய் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வீட்டில், நம்ம வீட்லேயே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஏதாவது ஒன்று வேணுன்னா ஒரு அப்போசிஷன் கொடுக்கறது கரெக்டாக இல்லை தப்பா? அது என்ன நடக்குதுன்னு பொறுத்து. சின்னதுக்கெலாம் சண்டை போட்டுட்டு இல்லாமல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் சட்னியாக தக்காளி சட்னிக்கெலாம் நம்ம கொஞ்சம் சண்டை போட முடியாது. எதையோ ஒன்று கொடுங்க தின்ட்டு போகிறேன்னு போக முடியும். பெரிய பெரிய விஷயம் நடக்குது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏர்ன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது முக்கியமா? எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லா. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கிளியராக பேசிட்டு திடீர்னு அவங்க வந்து ஆப்போசிட்டாக மாறினாங்கன்னா அப்போ என்னமா பண்ணுறது? கூட்டு பஞ்சாயத்து ஹெல்ப்புக்கு கேளுங்க. நீங்களா தனியாக உட்காந்து கத்திட்டு இல்லாமல் கூப்பிடுங்க. நீங்கள் பெரியவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் கூப்பிட்ருங்க பெரியவங்களை. வாயில் பிள்ளை தான் பிழைக்கும், ஆனால் அது மரியாதை இல்லாத வாயாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மாட்டுறது. ஸோ சவுண்டை ஏற்றி மரியாதை இல்லைங்கிறது வந்து பெரியவங்களை ஹர்ட் பண்ணும்.